1990ல வளைகுடா போர் நடந்தப்போ, அதான் கல்ஃப் வார் நடந்தப்போ அமெரிக்கா ஒரு பெரிய பொய்ய சொன்னாங்க. அந்த பொய்ய உலகத்துக்கே வெளிச்சம் போட்டு காட்டின ஒரு கெத்தான பெண் பத்திரிகையாளர் தான் ஜீன் ஹெல்லர். அவங்க பண்ண அந்த இன்வெஸ்டிகேஷன் இன்னைக்கும் ஒரு பாடமாவே இருக்கு. விஷயம் இதுதாங்க. ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் தன் படைகளை சவுதி அரேபியாவோட பார்டர்ல லட்சக்கணக்கில் குமிச்சு வச்சிருக்கிறாரு, அதனால சவுதிக்கு ஆபத்து அப்படின்னு அமெரிக்கா சொன்னாங்க. இதை நம்பிதான் உலக நாடுகள் அந்த போருக்கும் சம்மதம் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இது உண்மையாவே நடந்துச்சா அப்படின்றது ஜீன் ஹெல்லருக்கு ஒரு சந்தேகமாவே இருந்துட்டு இருந்துச்சு. அப்பெல்லாம் இப்ப இருக்கிற மாதிரி கூகுள் மேப் எல்லாம் கிடையாது. ஆனா ஜீன் ஹெல்லர் அசரல. கமர்ஷியல் சேட்டலைட் போட்டோக்களை காசு கொடுத்து வாங்கினாங்க. அந்த போட்டோக்களை ஜூம் பண்ணி பார்த்தா அங்க ஒரு ஈராக் போர் வீரர் கூட இல்ல. பார்டர் ரொம்ப அமைதியாவே இருந்துச்சு. அமெரிக்கா சொன்ன இந்த லட்சக்கணக்கான வீரர்கள் வெறும் கற்பனைன்னு அந்த போட்டோக்கள் தெல்ல தெளிவா சொல்லுச்சு. உடனே ஜீன் ஹெல்லர் அதை ஒரு பெரிய செய்தியா வெளியிட்டாங்க. அமெரிக்க ராணுவம் பதறி போச்சு. இல்ல நாங்க சொல்றதுதான் உண்மைன்னு சாதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ஜீன் கிட்ட ஆதாரம் இருந்துச்சு. அரசாங்கத்தோட அதிகாரத்தை எதிர்த்து சேட்டலைட் போட்டோவை வச்சு ஒரு பத்திரிகையாளர் பண்ண ஒரு மிகப்பெரிய முதல் டேட்டா ஜேர்னலிசம் இதுதாங்க. நாம இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்துல இருக்கிறோம். ஒரு நியூஸை பிரேக் பண்றதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய உண்மையை செக் பண்றது எவ்வளவு முக்கியம்னு ஜீன் ஹெல்லர் அன்னைக்கே காட்டிட்டாங்க. அதிகாரத்துல இருக்கிறவங்க சொல்றத அப்படியே நம்பாம கிரவுண்ட்ல என்ன நடக்குது, டேட்டா என்ன சொல்லுதுன்னு பாக்குறது தான் உண்மையான ஜேர்னலிசம். ஜீன் ஹெல்லர் செஞ்சது ஒரு சாகசம்னே சொல்லலாம். இந்த துணிச்சல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.